அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக இந்த மாதத்தில் விருச்சக ராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் அலட்சியம் வேண்டாம். அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்குவதோடு மட்டுமல்லாது திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் சனி வக்ர பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, புதன் பயிற்சி மற்றும் சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் அடுத்தடுத்து அதிரடியான மாறுதல்கள் நிகழ்கின்றன. எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் முழுமையாக சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் கர்மஸ்தானம் ஆகிய 10 வலுவாக மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்து வலம் வருகிறாருங்க. மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் அவர் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் லாபஸ்தானத்திற்குள் நுழைய போகிறார். பிற்பகுதியில் முற்பகுதியில் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்து தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் விருச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்று பார்க்கப்படக்கூடிய இதே வேளையில் பிற்பகுதியில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் நுழைவதால் உறுதியாகவே திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் என அனைத்துமே தகர்த்தெறியப்பட்டு விருச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அசூர வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் அனைத்தும் விலகக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே விருச்சக ராசிக்காரர்களை தேடி வருகிறது. மங்களகாரகனான ராசியின் அதிபதியான செவ்வாய் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் லாபஸ்தானத்தில் நுழைவதால் திட்டமிடுதலை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாகவே அள்ளி கொடுக்க போகிறார். எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே இந்த வேளையில் எவ்விதமான காரிய தடையும் சிக்கலும் சிரமமுமின்றி நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் விரைவாகவும் லாபஸ்தானத்தில் வலுவோடு வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் நிறைந்த தனலாபத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த வேளையில் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு இப்படி இருக்க, முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் அவர் தோஷமற்றவராக இருக்கிறார். எனவே அஷ்டமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குரு பகவானினுடைய சுப பார்வை மிகவும் வலுவாக 2, 4, 12 ஆகிய இடங்களில் கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்ப ரீதியான பல சிக்கல்கள் விலகும், சுப நிகழ்வுகள் கைகூடும், வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாகவும் மங்களம் நிறைந்த முதலீடுகளாகவும் மாற்றக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே விருச்சக ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வேளையில் சனி பகவான் திருக்கணிதத்தின்படி பார்த்தால் 5இல் நுழைந்து நன்மையை கொடுக்க கூடிய அமைப்பில் வலம் வருகிறார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்த்தால் 4இல் ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் இணைந்து வலம் வரக்கூடிய இந்த வேளையில்
வாக்கிய பஞ்சாகமத்தின்படி வக்ரகதியில் திரும்புகிறாருங்க சனி பகவான். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை நோக்கி நகர்வது நிச்சயமாக சிறந்த யோக பலன்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே திருக்கணிதத்தின்படி பார்த்தாலும் வாக்கியத்தின்படி பார்த்தாலும் சனியின் அமைப்பு விருச்சக ராசிக்காரர்களுக்கு முதன்மையான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை வலுவாக உருவாக்கி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை விருச்சக ராசிக்காரர்கள் தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். ராகுவுடனும் இணைந்து வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். பெரும்பாலும் இந்த மாதத்தில் சப்தமஸ்தானம் ஆகிய 7ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய சுக்கிரன் இந்த மாதத்தின் இறுதியில் அஷ்டமத்தில் நுழைந்தாலும் குருவுடன் இணைந்து வலம் வரப்போகிறார். குரு சுக்கிர யோகம் நிறைவாக இந்த மாதத்தின் பிற்பகுதியில் கிடைக்க போகிறது. முற்பகுதியில் அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஆட்சி பலம் பெற்று வலம் வருவதால் இந்த மாதம் முழுவதுமே சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கலைத்துறை, அரசியல் துறை, தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் என பல்வேறு வகையான பணிகளில் நிரந்தர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் அமைவதோடு மட்டுமல்லாது திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூடுகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அற்புதமாக கைகூடக்கூடிய இந்த தருணம் என்பது அபரிவிதமான மாற்றத்திற்கு உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு அடித்தளம் இட்டு கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அஷ்டமத்தில் வலம் வரக்கூடிய சூரியன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் பாக்கியத்தில் நுழைகிறார். உஷ்ணகிரகமான சூரியன் அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உண்டு. குரு பகவானுடன் இணைந்திருப்பதால் தோஷம் நிச்சயமாக விலகும். எனவே பல்வேறு வகையான சிரமங்கள் இருந்தாலும் அவை கட்டுக்குள் இருப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு. 9 மற்றும் 10 ஆகிய இடங்களை பலப்படுத்த போகிறார் புதன். மாணவர்களின் கல்வியில் நல்ல ஒரு மாற்றம் நிறைவாக கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த வேலை அமைகிறது. சந்திரனை பொறுத்தவரைக்கும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருகிறார். எனவே நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை தான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் சந்திரன். இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த மாதத்தில் இருக்க நீங்கள் நினைத்தபடியே பல காரியங்களில் நிரந்த காரிய வெற்றியை பெறுவதற்கு நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உறுதியாகவே தடை தாமதம் சிரமம் சிக்கல் தகர்த்தெறியப்பட்டு விருச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அதீத நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.